இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர விளைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர விளைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மையுறு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மையுறு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர விளைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் வளர விளைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவிலே பிரியமான உறவுகளே, இறைவன் மிகுந்த நல்லவராக, மிகுந்த இரக்கமுள்ளவராக, எங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் தேடி தேடி வந்து அன்பு செய்கிறவராக இருக்கிறார். எங்கள் இறைவன் மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு நம் இறைவனிடம் வருகிறார்களோ அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். இதை நேற்று வரை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், இன்றும் நாங்கள் உணர்வோம், நாளையும் நாங்கள் இந்த இறைவனை உணர்வோம். ஏனெனில் எம் இறைவன் மிகுந்த நல்லவராகவே இருக்கிறார். எனவே இந்த நல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் அருட்கரத்தின் வல்லமை எம்மையும் எம்மை சூழ இருக்கிற எல்லா மனிதர்களையும் காத்து வழிநடத்திட மன்றாடுவோம். இறைவனுடைய வார்த்தைகள், இறைவன் வாழ்விற்கு வெளிச்சமாக, வாழ்விற்கு ஒளியாக, புது வாழ்வின் வடிவமாய் மாறுகிறார் என்பதை எங்களுக்கு மிக அழகாய் சொல்லியிருக்கின்றன. எனவே இறைவனுடைய அருட்கரத்தின் தொடுகைக்காய் நாங்கள் உருக்கமாய் இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்றைய இந்த வாரம் பொது காலத்தின் 8வது வாரமாக இருக்கிறது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையை தாண்டி இன்றைய நாள் வரை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பொது காலத்தில் பயணிக்கிற பொழுது இறைவனுடைய அருட்கரம் எங்களோடு கூட இருக்க இறைவரம் கேட்போம். அத்தோடு இன்றைய இந்த பலியிலே இறந்து போன அடியார்களாகிய போ டேவிட், பாலு, பா மேரி அஞ்சலா, பா சுவினிதா, யா வினோநாத், பா சுயநாத், பா சிரோய் ஆகிய அடியார்களுடைய ஆண்மலை பற்றிக்காக மன்றாடுவோம்.
இந்த பூமியில் இவர்கள் வாழ்ந்தபோது அறிந்தும் அறியாமலும் மனித பலவீனங்களினால் செய்து கொண்ட குற்றங்களை இறைவன் மன்னித்து விண்ணக வீட்டில் இவர்களுக்கு நிறைவான நிலையான இடத்தை கொடுத்தார்கள். உருக்கமாக இந்த பள்ளியை நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியில் வழி நீர் நெறிப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய செயல்கள் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 15 தொடங்கி 25 முடிய. ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன், நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாயின. ஒளிரும் கதிரவன் அனைத்தையும் காண்கிறான். அவருடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. அனைத்தையும் தமது மாட்சியில் நிலைநிறுத்திய எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும்படி தம் தூயவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. படுகுழியையும் மனித உள்ளத்தையும் அவர் ஊடுருவி நோக்குகின்றார். மனிதருடைய சூழ்ச்சி நிறை எண்ணங்களை ஆராய்கின்றார். அறியக்கூடியவற்றெல்லாம் உன்னத இறைவன் அறிவார். காலத்தின் குறிகளை உற்று நோக்குகின்றார். நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் அவர் தெரியப்படுத்துகின்றார். மறைந்திருப்பவற்றின் தடயத்தை வெளிப்படுத்துகின்றார். எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை. அவர் தமது ஞானத்தின் அரும்பெரும் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளார். அவரே என்றென்றும் இருக்கின்றவர். யாதொன்றும் கூட்டப்படுவதில்லை, குறைக்கப்படுவதுமில்லை. எவருடைய அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை. அவருடைய செயல்கள் அனைத்தும் எத்துணை விரும்பத்தக்கவை, பார்ப்பதற்கு எத்துணை பளபளப்பானவை. இவையெல்லாம் உயிரோடு இருக்கின்றன. எல்லா தேவைகளுக்காகவும் என்றும் நிலைத்திருக்கின்றன. எல்லாம் அடிபணிகின்றன. எல்லாம் இரட்டையாய் உள்ளன, ஒன்று மற்றொன்றுக்கு எதிராய் இருக்கின்றது. யாதொன்றையும் அவர் குறைவுபடச் செய்யவில்லை. ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கின்றது. அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் எவர்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின.
ஆண்டவர் வாக்கினால் வானங்கள் உண்டாயின. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரன்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடலொன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவர் வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றல் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ்நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அந்நீரை ஆழ்நிலவரைகளில் சேமித்து வைத்தார். ஆண்டவர் வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவர் கூறுகிறார், உலகினொளினான என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, வார்த்தைகள் 46 முதல் 52 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு
துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான உறவுகளே, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார். வார்த்தைகள் மிகப்பெரிய நம்பிக்கையை தருகின்றன. வார்த்தைகள் மிக அழகாக எங்கள் வாழ்வோடு பேசுகின்றன. நீர் துணிவுடன் எழுந்து வாரும், உமக்கு நீ அச்சங்கள், கவலைகள், பயங்கள் தேவையில்லை. நீர் எதை குறித்தும் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் நீர் துணிவு கொண்டு எழுந்து வாரும் ஒரே ஒரு காரணம், இயேசு உம்மை கூப்பிடுகிறார். இயேசு உம்மை கூப்பிட்டால் நீர் யாராக இருந்தாலும், நீர் எதுவாக இருந்தாலும், நீர் இருக்கிற நிலையிலே எழுந்து இயேசுவிடம் வாரும். அதற்கு பிறகு உம்முடைய வாழ்க்கையை பாரும், அது எப்படி இருக்கும் என்று நீரே பாரும். அது நிச்சயமாய் அதிசயமாய் மாறி கிடக்கும். அது பழையது போல இருக்கவே இருக்காது. அது புதியதாய் உன் கண் முன்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்காது மாறுகிற அதிசயத்தை பார்ப்பீர். அதனாலே நீர் துணிந்தெழுந்து வாரும். காரணம், உம்மை கூப்பிடுகிறவர் சாதாரணமானவரை அல்ல. அவர் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து பிரம்மாண்டமான தேவன். அந்த தெருவிலே நிற்கிறவர், உம்மை அழைக்கிறவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே சகலதையும் செய்து முடிக்க வல்லவர். அவர் பொங்கி வருகிற புயல்களை, காற்றுகளை எல்லாம் ஒற்றை கையை நீட்டி, காற்றை கடலை அமைதியாயிரு என்று சொல்லி மௌனிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சகலதும் வல்லவராயிருக்கிறதுனாலே அவர் இதயம் நிறைய இரக்கத்தை, பரிவை சுமந்து கொண்டிருக்கிறதுனாலே, அவர் அம்மாவைப் போல அப்பாவைப் போல உம்மை அன்பு செய்கிறதுனாலே நீர் துணிவோடு எழுந்து வாரும். காரணம், உம்மை அழைக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மிகுந்த வல்லமை நிறைந்தவர். உம்முடைய வாழ்வை ஒரு நொடி பொழுதிலே மாற்ற வல்லவர். உம்முடைய வாழ்வு இன்று எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உம்முடைய வாழ்வுக்குள்ளே என்ன என்று நடந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு வாழ்வுக்குள்ளே எந்த கட்டம் போய்கொண்டிருந்தாலும் அதை பற்றி எந்த கவலைகளும் இல்லை. உங்களுடைய பழைய நிலைகளை பற்றி எந்த கவலைகளும் இல்லை. இப்பொழுது நீர் எழுந்து வாரும். காரணம், இயேசு உம்மை அழைக்கிறார். இயேசு யாரையெல்லாம் அழைத்தாரோ, இறைவன் தன்னுடைய வல்லமைக்குள்ளே யாரையெல்லாம் அழைத்தாரோ, என் பின்னாலே நடந்து வாருங்கள் என்று சொன்னதும் சரி, நீங்கள் என்னுடைய மக்களாயிருங்கள் என்று சொல்லி யாரையெல்லாம் இறைவன் அழைத்தாரோ அவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடவே இல்லை. அவர் இறுதி வரை நம்பிக்கை நிறைந்த கடவுளாய் தன்னை வரலாறு நடுகிலும் காட்டுவார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வின் பக்கங்களுக்குள்ளே பார்க்கிற பொழுது அவர்களை எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசம் நோக்கி கொண்டு போனது அந்த நீண்ட 40 ஆண்டுகால பயணத்திலே, அந்த பாலைவனத்திலே, அது அந்த மரண இருள்களும் பயங்களும் நிறைந்த எதுவும் நடந்து விடலாம் என்கிற பயங்கரமான பாலைவன வழிகளிலே இறைவன் அவர்களை கைவிடவில்லை. அந்த அழைத்த இறைவன் அவர்கள் பயணம் நெடுகிலும் மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் கூடவே அருகிலே நடந்து கொண்டு போவார். வார்த்தைகள் சொல்லுகின்றன, மேகத்தூணும் நெருப்பு தூணும் அவர்களை விட்டு அகலவே இல்லை. அவை கூடவே அவர்களோடு இருந்து கொண்டே இருந்தன. அவர்கள் பயண நெடுகிலும் இறைவனுடைய அருட்கரத்தின் வல்லமை பக்கத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஏனெனில் அழைத்த பிள்ளைகளை இறைவனின் அருட்கரம் ஒருபோதும் விட்டு விலகுவதே இல்லை. அது தான் அழைதற்காக உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்று மட்டும் இறைவனுடைய கரம் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். செங்கடல் குறுக்காய் வந்தால் என்ன, பார்வோனின் படைகளை உங்களை பின்னால் துரத்தினால் என்ன, நீங்கள் அச்சமுற்ற ஓலமுற்ற அள வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்வின் நிலைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது போல தோன்றினாலும், நாளை நாங்கள் வாழ்வோமோ என்று தெரியவில்லை என்ற அச்சத்தின் இருள்கள் எங்களை சூழ்ந்தாலும், வாழ்வில் நீங்கள் துணிவோடு இருங்கள். காரணம்,
காரணம் கடவுளுடைய வல்லமையினால் இதோ குறுக்கிட்ட செங்கடல் பிளக்கப் போகிறது. நீங்கள் எதை பார்த்து அஞ்சுகிறீர்களோ அங்கே உங்களுக்காய் பாதைகள் திறக்கும். நீங்கள் எந்த கடலை பார்த்து அஞ்சி அலறுகிறீர்களோ அதே கடலில் நீங்கள் கால் நனையாமல் உலர்ந்த தரைகளில் நடந்து போகப் போகிறீர்கள். எந்த எகிப்திய படைகளை கண்டு நீங்கள் அஞ்சினீர்களோ அதே படைகள் உங்கள் கரைகளிலே செத்து பிணமாய் மிதப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம், உங்களை அழைக்கிற இறைவன் நம்பிக்கைக்குரியவர். அதனால் துணிவோடு இருங்கள். நீங்கள் இறைவனின் பிள்ளைகள் ஆயிற்றே, எனவே நீங்கள் அஞ்சாது எழுந்து துணிந்து வாருங்கள். பார்த்திமேயு இறைவன் அழைத்த பொழுது தன்னுடைய மேல் ஆடையை தூக்கி எறிந்து விட்டு போனான் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அவனுக்கு இனி பழைய இருளின் ஆடைகள் தேவையில்லை. இனி அவன் தெருவோடம் இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட அவமானத்தின் ஆடைகள் இனி தேவையில்லை. அவன் வாழ்வின் ஒரு தோல்வியாய் அந்த புழுதி தெருவழியே புரண்டு கொண்டிருந்த பழமையின் தூசு வடிந்த வாழ்வின் நேற்றைய தோல்விகளின் ஆடைகள், நம்பிக்கையின்மையின் ஆடைகள், அவன் விழுந்து போன இடங்களின் ஆடைகள் இனி தேவையில்லை. அவனை எது காக்கும் என்று மழையிலிருந்து, வெயிலிருந்து, புயலிலிருந்து, தூசியிலிருந்து எது அவனை காக்கும் என்று இதுவரை அவன் போர்த்திருந்தானோ, எது அவனை காவல் செய்யும் என்று இதுவரை நம்பிக்கொண்டிருந்தானோ, இத்தனை ஆண்டுகளா எதனால் தன்னை உடுத்தி கொண்டிருந்தானோ அந்த பழமையின் நம்பிக்கைகளை, அந்த பழமையின் ஆடைகளை அவன் தூக்கி எறிந்து விடுகிறான். இனி இதோ இவன் அற்புதத்தின் ஆடைகளோடு, புதிய ஆடைகளோடு, ஒளியின் ஆடைகளோடு, வெளிச்சத்தின் ஆடைகளோடு, நம்பிக்கையின் ஆடைகளோடு வாழ்க்கைக்குள்ளே செல்ல போகிறான். நாங்கள் இனி பழமையின் நம்பிக்கைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிச்சயமாய் புதிய நம்பிக்கைகளோடு, இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமைக்குரிய புதிய ஆடைகளோடு, பரிசுத்தத்தின் ஆடைகளோடு நாங்கள் இயேசுவிடம் செல்ல வேண்டும். காரணம், எங்களை பார்க்க வருகிறது இயேசு கேட்பாரே, அன்பா உன்னுடைய திருமண ஆடை எங்கே? திருமண ஆடை என்று எப்படி உள்ளே வந்தாய் என்று கேட்கிற பொழுது நாங்கள் எப்படி திரு என்று முழித்து கொண்டிருக்கிறதா? அதனாலே நீங்கள் பழைய ஆடைகள் எல்லாம் களைந்துவிட்டு பரிசுத்தத்தின், நம்பிக்கையின், வெற்றியின் ஆடைகளோடு இயேசுவினுடைய திருமண விருந்திற்கு வாருங்கள். நிச்சயமாய் கொண்டாட்டம் நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த, உன்னதமான ஆசீர்வாதத்தின் நிறைந்த வாழ்வு உங்களுக்காய் காத்திருக்கிறது. இறைவனுடைய அருட்கரத்தின் வல்லமை உங்களை தொடும். நீங்கள் மீண்டும் ஒளி பெறுவீர்கள், நீங்கள் மீண்டும் பார்வை பெறுவீர்கள், மீண்டும் உன்னதமான ஆசீர்வாதமான உலகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இறைவனுடைய அருட்கரத்தின் வல்லமை உங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆமென்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரை எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பெரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றை பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்திறவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்தரும் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று முதற்மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளலாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிறைவாகும் ஜீவனே, என்னுள்ளம்
தவித்து நின்றேன் உணவாக எனில் சேர்ந்து உறவாகினாய். உலகம் பெரிதென்று உயர்வாக நினைத்திருந்தேன் உறவொன்றே பெரிதென்று அமுதூட்டினாய். என் மனம் உன்னில் சங்கமமாவதை உயர்வென நினைத்து விட்டேன். உயர்ந்த எண்ணமும் உரிமை குரலும் அன்பென உணர்ந்து விட்டேன். என் மனம் உன்னில் சங்கமமாவதை உயர்வென நினைத்து விட்டேன். உயர்ந்த எண்ணமும் உரிமை குரலும் அன்பென உணர்ந்து விட்டேன். என் கண்களை வாழ்வின் ஒளியாக வா என்னில் வா. என் தேவன் என்னில் வரும் நேரம் உறவாக இணைந்திடும் காலம். உயிராக எனில் வந்து உறவாடும் நாதனே நிறைவாழ்வு எனில் தந்து நிறைவாகும் ஜீவனே என்னுள்ளம் எழுந்தே நீ வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ் நிலங்களுக்கு கூட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. பரமனின் தாயே பாவியர் தஞ்சமே வாருரை மாந்தரை காத்தருள்வாயே. பரமனின் தாயே அமலவு பவியே விமலனின் அன்னையே. அமலவு பவியே விமலனின் அன்னையே. துயக்கடல் நின்றம்மை மீட்டருள்வாயே. பரமனின் தாயே இறைவனின் இல்லமாய் இகழ்ந்தகம் தாயே. இளையோர் எமக்கு வழி காண்பிப்பாயே. இறைவனின் இல்லமாய் இகழ்ந்தகம் தாயே. இளையோர் எமக்கு வழி காண்பிப்பாயே. விண்ணக மகிமையாய் விளங்குமம் தாயே. விண்ணக மகிமையாய் விளங்குமம் தாயே. விண்ணகம் சேர துணை புரிவாயே. பரமனின் தாயே பாவியர் தஞ்சமே ஆருரை மாந்தரை காத்தருள்வாயே. பரமனின் தாயே நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்